நான் புருஷனா? நீ எல்லாம் இப்படி ஒரு வசதியா வாழ ஆசைப்படலாமா? என்ன வெளியே கொண்டு வரணும்னு ஆதங்கத்துல எங்க அக்கா என்ன கல்யாணம் பண்ணிக்க சொன்னா நீயும் ஒத்துக்கிட்டு என் பக்கத்துல உட்காந்து கழுத்து நீட்டுவியா? நீ என் கிட்ட கழுத்து நீட்டினது எவ்வளவு பெரிய தப்புன்னு யோசிக்கிற அளவுக்கு இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒரு சீனா கிரியேட் பண்ணி உன்னை கதற வைப்பண்டி. எப்படி எப்படி என்ன வெளியில கொண்டு வரதுக்காக எங்க அக்கா கிட்ட அக்ரிமெண்ட் எழுதி வாங்குற? ஏண்டா அதை எழுதி வாங்கணும்னு நினைக்க வச்சு உன்னையும் குடும்பத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா கொல்லல? நான் ரதி தேவி தம்பி இல்ல. இந்த விஷயத்தை கேட்டியானே? என்ன 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 மீனாட்சி, என்ன தலைப்புற விஷயம்? ஐயோ, தலைப்புற விஷயமா இருந்தாலும் கௌரவத்தோட போய் சேர்ந்துலண்ணே. இது சரியான கேடான விஷயம். ஐயோ, அண்ணி வேற வீட்டுல இல்ல, ஏதோ கல்யாணத்துக்கு. ஐயோ, யார் மூலமாவது அவங்க இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஐயோ நம்ம எல்லாருக்கும் அவமானமா போயிடுமே எல்லாரும் முன்னாடியும். என்ன விஷயம்னு சொல்லி தொலை. நமக்கு யாரால அவமானம் போகுது? உன் மருமக நந்தினி குடும்பத்தாலதான் எல்லா அவமானமும் நமக்குண்ணே. என்ன மீனாட்சி சொல்ற? இப்ப என்ன அசிங்கத்தை கொண்டாந்துருக்கு அந்த குடும்பம் நமக்கு? ஆமா அண்ணா, அந்த ரதி தேவியோட தம்பி நந்தினியோட தங்கச்சி ரேவதி மூஞ்சில ஆசிட் ஊத்திட்டான்னு ஒரு கேஸ் நடந்துட்டு இருந்துச்சுல, அந்த கேஸ் நேத்து கோர்ட்டுக்கு வந்திருக்கு. ஏன்னா ஒரு நல்ல குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருந்திருந்தா என்ன பண்ணிருந்திருப்பாங்க? நமக்கு இப்படி கொடுமை பண்ண ஒருத்தனுக்கு சரியான தண்டனைய கோர்ட்ல வாங்கி கொடுத்துருப்பாங்களா மாட்டாங்களா? ஆமா, அதுதான் அவங்களும் செஞ்சிருப்பாங்க. தன்மானம் ரோசம் சூடு சொரணை இருக்கிறவங்களா இருந்தா அப்படி செஞ்சிருந்திருப்பாங்க. ஆனா இவங்க அப்படி செய்யலையே. வேற என்னம்மா, அவன் ஆசிட் ஊத்துல நல்லவன் அப்படி சொல்லி கேஸ வாபஸ் வாங்கிட்டாங்களா? ஐயோ, வாபஸ் வாங்கியிருந்தா கூட பரவாயில்லையே. அந்த நந்தினியோட தங்கச்சி ரேவதி அதுக்கு மேல எல்லாம் பேசிருக்கா. இங்க பாரு, புரியுற மாதிரி சொல்லுமா. நேத்து கோர்ட்ல ஜட்ஜு நந்தினி தங்கச்சி ரேவதி கிட்ட ரதி தேவியோட தம்பிய காமிச்சு இந்த பையன் தானமா உன் மூஞ்சில ஆசிட ஊத்தினதுன்னு கேட்டதுக்கு நந்தினி தங்கச்சி ரேவதி இல்ல இல்ல இந்த பையனுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது, இந்த பையன் என் மூஞ்சில ஆசிட் ஊத்தல, இவன் யாருன்னு எனக்கு தெரியாது, இது வரைக்கும் நான் இவனை பார்த்ததே இல்ல, இவன் மேல நான் தெரியாம கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க, நான் ஏத்துக்கிறேன்னு சொன்னாலாம். அம்மா, நீ சொல்றது உண்மையா? பின்ன என்ன நான் பொய்யாடி சொல்லிட்டு இருக்கேன்? அது மட்டும் இல்லண்ணே, அந்த ரதி தேவியோட தம்பி ஜட்ஜு கிட்ட அந்த பொண்ணு தெரியாம தான் என் மேல பழி போட்டுருச்சு, அதனால அதுக்கு எந்த தண்டனையும் கொடுக்காதீங்கன்னு சொல்ல ஜட்ஜு அந்த பையனை ரிலீஸ் பண்ணிட்டாராம். இதை விட ஒரு ஹைலைட்னே, அதுக்கப்புறம் அந்த ரெண்டு குடும்பமும் சேர்ந்து நந்தினி தங்கச்சிக்கும் அந்த ரதி தேவி தம்பிக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சு ஃபர்ஸ்ட் நைட்டே முடிஞ்சிருச்சாங்க. என்னது, கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்களா? என்னம்மா சொல்ற? ஆமாண்ண, நம்ம வக்கீல் ராமகிருஷ்ண சார் இருக்காருல்ல, அவர் தான் எனக்கு போன் பண்ணி என்னங்க இது உங்க அண்ணனோட மருமக குடும்பம் பணத்துக்காக இவ்வளவு கீழ்த்தரமா நடந்துக்கிட்டாங்களேன்னு காரி துப்பத குறையா கேட்டாருண்ணே. என்னமா இது? இவ்ளோ நாளா அந்த ரதி தேவி எவ்வளவோ கெஞ்சி மிரட்டி பார்த்தாங்க, அதுக்கெல்லாம் இவங்க பணியாம நந்தினி அக்கா குடும்பமே உன்னையும் உன் தம்பியும் பழி வாங்காம விட மாட்டேன்னு வீராப்பா சுத்திட்டு இருந்தாங்க. இப்ப இந்த பையனை ரிலீஸ் பண்ணது மட்டும் இல்லாம அந்த பொண்ணையே அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்கன்னா இதுக்கெல்லாம் வெறும் பணம் தான் காரணங்கிறியா? வேற என்னவா இருக்கும் அண்ணா? இப்பதானே எனக்கு ஒரு விஷயம் நல்லா புரியுது. இதுதான் அவங்க குடும்ப சாமர்த்தியமேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ரதி தேவி கிட்ட ஆரம்பத்திலேயே இவங்க அடிபடிஞ்சிருந்தா பிரயோஜனம் இல்லாம போயிடுமோன்னு நினைச்சு கொஞ்சம் வீம்பா வீராப்பு காட்டி இப்ப கடைசியில அதே ரதி தேவி கால தான் விழுந்திருக்காங்கன்னா பெரிய பலனை எதிர்பார்க்காம இப்படி எல்லாம் செஞ்சிருப்பாங்கன்றீங்க? அங்க என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு எதுவுமே விவரம் முழுசா தெரிஞ்சுக்காம நீங்க பாட்டுக்கு அபாண்டமா அவங்கள பத்தி பேசிட்டே போறீங்க. ஐயோ, நான் எதுக்காகப்பா அவங்கள பத்தி அபாண்டமா பேசணும்? அவங்க குடும்பத்தோட லட்சணம் தான் என்னன்னு கண் முன்னாடி தெரிஞ்சதுக்கு அப்புறமா நீ அவங்க குடும்பத்துக்கே சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க பாரு. இப்போ உன்ன நினைச்சாதான் எனக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கு. என்னடா பாக்குற? ஆரம்பத்துல நீ அந்த நந்தினியை காதலிக்கும் போது அவ உன்னை வேண்டாம் வேண்டான்னு விலைக்கு தானே போனா. விலைக்கு போனவ அப்படியே தானே இருந்திருக்கணும். எதுக்காகடா உன்னையே கல்யாணம் பண்ணிக்கிட்டா? அவ கடைசி வரைக்கும் வேண்டாம் தானே சொன்ன. நான் தானே அவளை கெஞ்சி கூத்தாடி டார்ச்சர் பண்ணி கன்வின்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என்னடா விஸ்வா பேசுற நீ? கெஞ்சினா ஒரு பொண்ணு தனக்கு விருப்பம் இல்லைன்னா கூட கழுத்தை நீட்டிடுவாளா? டேய், தயவு செஞ்சு இப்போ ஆச்சும் புரிஞ்சுக்கடா. ஆரம்பத்துல உன்னை பிடிக்காத நந்தினிக்கு அதுக்கப்புறம் பணம் பிடிச்சிருந்திருக்கு.
அதுக்காக தான் உன்னையே கல்யாணம் பண்ணிக்கிட்டா. உன்னை ஏமாத்தி எதையெல்லாம் அவ பேருக்கு எழுதிக்கணும்னு நினைச்சாலோ நல்ல வேளை நாம முழிச்சுக்கிட்டோம். ப்ளீஸ் அத்தை, இதுக்கு மேல பேசாதீங்க ப்ளீஸ். டேய், அவ சொல்றதுல இப்ப என்னடா தப்பு இருக்கு? இதுவரைக்கும் அந்த ரதி தேவி பொண்ணை மறைச்சிட்டு தானே இருந்தாங்க. இப்ப எதுக்குடா காலில் போய் விழுந்தாங்க? இதுவரைக்கும் நம்ம தயவுல அந்த குடும்பம் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த ஹோட்டல் சம்பவத்துக்கு அப்புறம் உனக்கு அவளுக்கு சம்பந்தம் இல்லைன்னு வெட்டி விட்ட உடனே இப்ப எங்க போறது ஏது போறதுன்னு தெரியாம மறுபடியும் ரதி தேவி காலில் போய் விழுந்திருக்காங்க. இல்லைன்னா இவ்வளவு கொடுமைக்கு அப்புறமும் அந்த பொண்ணையை மன்னிச்சு அவளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்களா? வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாதீங்கப்பா. அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு? இது ஒண்ணு நந்தினியோட ஃபேமிலி எடுத்த முடிவு இல்ல, ரேவதி எடுத்த தனிப்பட்ட முடிவு. அதுவும் அந்த பையன் மேல ஆசைப்பட்ட அந்த பொண்ணு இந்த முடிவு எடுக்கல. அந்த ரதி தேவி அவங்க மொத்த ஃபேமிலிக்கும் கொடுத்த டார்ச்சர் தாங்க முடியாம நம்மளால நம்ம அப்பா அம்மா அக்கா எல்லாரும் கஷ்டப்படுறாங்களேங்கிற ஒரு வேதனையில வேற வழி இல்லாம எடுத்த முடிவு இது. தெரியுமா உங்களுக்கு? இரு இப்ப எதை சொல்லி நீ எதை நியாயப்படுத்த பாக்க? நான் என்னத்த நியாயப்படுத்துறேன்? உண்மையை தானே சொல்றேன். என்னடா பெரிய உண்மையை சொல்லிட்ட? அந்த குடும்பம் எப்படியோ நாசமா போட்டுண்டா, நீ ஏன் சப்போர்ட் பண்ற? இப்ப நீ என்ன ஐடியால இருக்க? அந்த கேடு வெட்டலோட மறுபடியும் நீ குடும்பம் நடத்தலாம் பாக்குறியா? அதனாலதான் டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட மாட்டேங்கிறியா? நானும் நம்ம பையன் ஏதோ போனா போகுது குழப்பத்தில் இருக்கானேன்னு பொறுமையா இருந்துட்டேன். இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாதுடா. இந்த பாருடா, இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. இப்பவே உடனேயே நீ அந்த டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டு அவளை வெட்டி விடுற. அடுத்த முகூர்த்தத்திலேயே என் தங்கச்சி பொண்ணு கல்பனாவுக்கும் உனக்கும் கல்யாணம். அண்ணா, என்னடா பாக்குற? சம்மதம் தானே? ஐயோ மாமா, நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? இத பாரு கல்பனா, என் பையனை கல்யாணம் பண்றதுக்கு உனக்கு இஷ்டம் இருக்கா இல்லையா? இல்ல ரெண்டாம் தரமா போறோம்னு யோசிக்கிறியா? ஐயா, என்னென்ன இப்படிலாம் பேசுற? விஸ்வாவுக்கு கல்யாணம் ஆன உடனே கல்பனா தான் வாழ்க்கை தன் விதிப்படி நடக்கட்டும்னு விஸ்வாவை மறந்துட்டானே. விஸ்வாவுக்கும் கல்பனாவுக்கும் இப்படித்தான் கல்யாணம் நடக்கணும்னு விதி ஏற்கனவே முடிவு பண்ணிடுச்சு. அப்படித்தான் நடக்க போகுது. இதுக்கு யாரும் மறுப்பு சொல்லாதீங்க. விஸ்வாவுக்கு உன் பொண்ணு கல்பனா தான் சரியான பொண்டாட்டியா இருக்க முடியும். ஐயோ, என்னடி இது? இதுல உனக்கு சம்மதமா இல்லையான்னு சொல்லு. அண்ணா, என்னென்ன நீ பாட்டு பேசிட்டே இருக்க? விஸ்வாவோட முடிவு தெரியாம நீ பாட்டு ஏதாவது பேசிட்டே இருக்காத. சரி, அவ சம்மதம் சொன்னா நீ சம்மதம் சொல்றியா? ஏய் சொல்றா, சம்மதம்னு சொல்றா. நந்தினியை வெட்டி விட்டு கல்பனாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றா. சொல்லு சொல்லு, சம்மதம் சொல்றா. முடியாதுப்பா. நந்தினியை தவிர வேற யாரையும் மனசுல கிடையாது. டேய் டேய் விஸ்வா, டேய் விஸ்வா, டேய் சம்மதம் சொல்றா. சம்மதம் விஸ்வா. ஐயா, அண்ணே அண்ணே அண்ணே, என்ன பண்றது? ஏய் போடி, தண்ணி எடுத்து வாடி. என்னப்பா ஆச்சு? சீக்கிரமா போ. விஸ்வா, நீ டாக்டருக்கு ஃபோன் பண்ணு. அண்ணே அண்ணே, என்ன என்னப்பா பண்ணு? ஆச்சு? பயமா இருக்குண்ணே. ஐயோ, ஒரு நிமிஷம் பாத்துங்க. அதான் சொன்னேன்ல. விஸ்வா, விஸ்வா, அண்ணனுக்கு என்னாச்சு? அண்ணா, ஐயோ, கல்பனா, மாமாவை பாருடி.
டாக்டர் எப்படி இருக்க டாக்டர் எங்க அண்ணனுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே? ஹார்ட் அட்டாக். டாக்டர் என்ன சொல்றீங்க? எங்க அண்ணனுக்கு ஹார்ட் அட்டாக்கா? மைல்டான அட்டாக் தான், பயப்படுற மாதிரி ஒண்ணுமே இல்லை. இதுக்கு முன்னாடி இவருக்கு இந்த மாதிரி வந்திருக்கா? இல்ல இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஓ, அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை. செகண்ட் தேர்ட் அட்டாக் தான் ரொம்ப சிவியரா இருக்கும். ஆனாலும் அவர் மறுபடியும் இந்த பழைய நிலைக்கு போகாம பார்த்துக்க வேண்டியது ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்க கடமை தான். அப்புறம் நான் கொடுத்த மருந்தெல்லாம் நீங்க தவறாம பயன்படுத்துங்க. சந்தோஷமோ வருத்தமோ எதுவும் அவருக்கு அதிகமா வராம நீங்க பார்த்துக்கணும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவர் கண்ணு முடிச்சிருவாரு. 1 or 2 hours ரெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க வீட்டுக்கு கூட்டு போலாம். ஓகே, நத்திங் டு வரி இல்ல டாக்டர். நத்திங் டு வரி, பி கேர். தேங்க்யூ டாக்டர். ஐயோ விஸ்வா, ஐயோ விஸ்வா, எங்க அண்ணனுக்கு ஹார்ட் அட்டாக் டாக்டர் சொல்லிட்டு போற. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. கொஞ்சம் அமைதியா இருங்க ப்ளீஸ். மாமா இனிமே டாக்டர் சொன்ன மாதிரி நம்ம நடந்துப்போம். மாமா மனசு கஷ்டப்படாத மாதிரி நம்ம எல்லாரும் நடந்துக்கணும். மகமாய் பேஷண்ட் கண்ணு முடிச்சிட்டாங்க, நீங்க போய் பாருங்க. தேங்க்யூ. வா. அண்ணே விஸ்வா, அப்பா பாருடா. பாரு விஸ்வா அப்பாவை. அப்பா என்னப்பா அது இவ்வளவா டென்ஷன் ஆவீங்க இதுக்கு? அதுக்கெல்லாம் நீ தான்ப்பா காரணம். விஸ்வா, நீ எனக்கு ஒரே புள்ள. எனக்கும் உங்க அம்மாவுக்கும் எல்லா சந்தோஷமும் உங்ககிட்ட மட்டும்தாண்டா இருக்கு. தயவு செஞ்சு இந்த சந்தோஷத்தை மறுக்காதப்பா. உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைச்சுதான் நீ விருப்பப்பட்டவளையோ உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம். ஆனா அவளால உனக்கு வாழ்க்கையில பிரச்சனை வந்த பிறகு அதை எப்படிப்பா என்னால தாங்கிக்க முடியும்? போனதெல்லாம் போகட்டும்ப்பா. இனிமேலாவது நீ நல்லா வாடுறத பார்த்துட்டு கண்ணை முடுறப்பா. இந்த மாதிரி நடக்கணும்னு நான் கனவு கண்டுகிட்டு இருக்கப்பா. அண்ணே, அதை வெறும் கனவாவே பார்க்க வச்சு என்னை கண்ணை முட வச்சிடாதப்பா. அப்பா ப்ளீஸ் அப்படிலாம் பேசாதீங்கப்பா. விஸ்வா, வேண்டாம். நீ எனக்கு எந்த ஆறுதலும் சொல்ல வேண்டாம். இப்ப செத்து பொழைச்சு திரும்பவும் உன்னை கேட்கிறேன். நான் கேட்டதுக்கு சம்மதம்னு சொல்லு. பெத்தப்பனை இந்த நிலைமையில பார்த்ததுக்கு அப்புறமும் உன்னால சம்மதம் சொல்ல முடியலையப்பா. ஒருவேளை நான் இந்த ஃபர்ஸ்ட் அட்டாக்ல செத்து போயிருந்தா சம்மதிச்சிருப்பியோ? ஐயோ ஐயோ அண்ணா, ப்ளீஸ் பா. இப்படிலாம் பேசுறீங்க? நீங்க ஃபர்ஸ்ட் ரிலாக்ஸ்டா இருங்க. நீங்க எமோஷனல் ஆகக்கூடாது. அப்ப சம்மதம்னு சொல்லுப்பா. அப்பா அப்பா நீங்க இதெல்லாம் பேசக்கூடாதுப்பா. இப்பதான் டாக்டர் சொன்னாரு எமோஷனலா எதுவும் பேசக்கூடாதுன்னு. எதுவா இருந்தாலும் வீட்டுல போய் பேசிக்கலாம்ப்பா. அப்பா ப்ளீஸ்ப்பா, வீட்டுல பேசலாம்ப்பா. நான் பார்க்கலாம்ப்பா, வீட்டுல போய் பேசலாம். நல்லா யோசிச்சு சொல்லுப்பா. ஆனா நல்ல பதிலா சொல்லுப்பா. எனக்கு அட்டாக் வந்த விஷயத்த அம்மா கிட்ட தெரியப்படுத்த வேண்டாம். அவளால தாங்கிக்க முடியாதுப்பா. என்னை பத்தி கவலைப்படாத, நல்ல பதிலா சொல்லு.
யாருக்கு என்ன துரோகம் பண்ணோம்? நம்ம பெத்த பொண்ணுங்கள்ல ஒருத்தி வாழ்க்கை கூட உருப்படியா அமையலையே. ஊர்ல என்னென்னமோ பாவம் செஞ்ச பிள்ளைங்கள்லாம் கண்ணுக்கு நிறைஞ்ச வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம பொண்ணுங்க 3 பேருமே கண்ணீர கஷ்டமா வாழணும்னு அந்த கடவுள் எழுதி வச்சுட்டான். மூத்தவ வாழ்க்கைய நினைச்சு அழுது திங்க வழி இல்லாம இருக்கிறப்போ இப்போ நந்தினியோட வாழ்க்கையும் நட்டாத்துல தவிக்கிற மாதிரி இருக்கு. அவளுக்கு ஆறுதல் சொல்ல தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கிறப்போ இப்ப ரேவதியும் இப்படி ஒரு வாழ்க்கைய தானா போய் தேடிக்கிட்டாளே. அம்மா, மாலதி அக்காவோட வீட்டுக்காரர் தன்னை கெட்டவர்னு தெரியப்படுத்திட்டுதான் நம்மள கஷ்டப்படுத்தினாரு. ஆனா இவரு தன்னை ரொம்ப நல்லவரை எல்லார்கிட்டயும் காட்டிக்கிட்டு அவருக்குள்ள இவ்வளவு அருவருப்பான மனசு ஒளிச்சு வச்சிருந்திருக்காரு பாத்தீங்களா? இதை நான் அவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்கல. நந்தினி, தயவு செஞ்சு அப்படி சொல்லாதம்மா. அவரு Dum